வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு ஹை வாலட்டைல் மூவில் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் இரவு ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிக்கிறோம், சீஸ்ஃபயர் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நமது சந்தைகளும் மளமளமளவென்று விழுந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வீக்லி ஹை போன வாரத்தில் 24,530, அங்கிருந்து வீழ்ச்சி 23,805, கடைசியில் போன வாரம் க்ளோசிங் பிலோ 24,250 24,206 முடிவடைந்தது. 0.2% வீழ்ச்சியை தழுவியுள்ளது என்று சொல்லலாம். மெயினாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் சந்தைகளில் எல்லா இடத்துலையுமே ஒரு சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணினது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய துறைகளை பார்த்தோம்னாக்க ஐடி அண்ட் ரியாலிட்டி ஒரு மேஜர் கெய்னராக இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் எஃப்ஐயும் நெட் பையர் கிட்டத்தட்ட 4,600 கோடி ரூபாய்க்கு, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் 8,275 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பார்த்தோம்னா ஒரு 7.26 பில்லியன் அதிகரித்து ஒரு 674 பில்லியன் ஆக முடிவடைந்திருக்கிறது. அதுவும் இட்ஸ் அ குட் நியூஸ் டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடியது, நமது சந்தைகள் லாஸ்ட்டு 2 நாளில் போன வாரத்தில் ஒரு ஸ்ட்ராங் ரீபவுண்ட் ஆகியிருக்கிறது. இந்த ரீபவுண்டை ஃபர்தராக இருக்குமா, எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எல்லாம் இருக்குது இல்லையா. ஜென்ரலாக பார்த்தோன்னா ஒரு எஃப்ஐஐ பையிங் வந்திருக்கு. தென் ஹெல்த்தி இந்த குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு, அது ப்ளஸ் ஸ்டேபிள் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ். மெயினாக இப்போ அடுத்தது என்னென்னா, எகெயின் புதுசாக நம்ம பழசு தான், ஆப்டிமிசம் யூஎஸ் ஈரானுடைய ஒரு பீஸ் அக்ரிமெண்ட்டு. அதுபோல் இந்தியாவினுடைய அமெரிக்காவுக்கும் வரக்கூடிய அப்கமிங் இன்ஃப்ளேஷன் டேட்டா வர இருக்குது. ஸோ இவையெல்லாம் வித்து ஆன்கோயிங் கார்ப்பரேட் ஏர்னிங் செஷன், இவை தாங்க ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகள், அந்த செஸ்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் மாரி, பான் மாதிரி. ஸோ இவையெல்லாம் எப்படி மூவ் ஆகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் சந்தைகள் மூவ் ஆகும். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு ஹை வாலட்டைல் டெரிட்டரி ஜோனில் போய் உட்காந்துருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்திங்கனாக்கா கடைசி நாள் அன்னைக்கு அது ஏறி இருக்குது. $76 இருந்தது, $80 ஆகி உள்ளது. ஸோ யூஎஸ்னுடைய ஃப்ரெஷ் ஸ்ட்ரைக்ஸ் வித் ஈரான் பார்த்திங்கனாக்கா இந்த சனி ஞாயிறுலையும் நடந்திருக்கு. ஸோ அவங்க அந்த ஹார்மஸ் ஜலசந்தியை மூடிட்டானுங்க ஈரானுங்க. ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கீ ட்ரிகர் டு த சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவை இவ்வளவும் இருந்தாலும் டொமஸ்டிக் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா ஒரு அவுட் பர்ஃபார்மே பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். காரணம், நம்மளுடைய எக்கானமியில் ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் ஒரு ஃபேவரபிள் இருக்கிறது. ரெண்டாவது, நம்மளுடைய மான்சூனும் ஃபேவரபிள் ப்ராக்ரஸாக இருக்கிறது. சஸ்டைனபிள் எஃப்ஐனுடைய பையிங்கையும் பார்க்க முடிகிறது. தென் செலக்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் பார்த்தோன்னா ஒரு ஃபர்தர் சப்போர்ட்டை சந்தைகளுக்கு கொடுத்து பேங்க் நிஃப்டி ஒரு நிஃப்டியை நிறுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, இவையெல்லாம் சென்டிமெண்ட்டை மார்க்கெட்டுக்கு ஒரு பெட்டராக வைக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஸோ ஆதலால் நமது சந்தைகள் ஒரு ரீபவுண்டு டெரிட்டரிக்குள்ளே செல்வதிலே எந்த விதமான சந்தேகமும் தெரியவில்லை. துறைகளை பார்த்தோன்னா லைக் என்பிஎஃப்சி அண்ட் பிஎஸ்சி பேங்க்ஸு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம், ஏன்னா இந்தியன் பேங்க் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் எல்என்டி ஃபைனான்ஸு நல்ல ரிசல்ட்டு. ஸோ அதனால் அந்த துறைகளில் மொமெண்டம் இருக்கக்கூடும். டிஃபென்ஸ் செக்டார் பார்த்தோன்னா ஆர்டர் புக்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் அந்த துறையும் நன்கு இருக்கும். ஐடி துறையை பொறுத்தவரை டிசிஎஸ் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால அந்த துறையிலையும் மொமெண்டம் இருக்கும். வர வாரத்தில் நிறைய ஐடி கம்பெனிஸ் மிட் சைஸ் ஆஸ் வெல் அஸ் த லார்ஜ் கேப் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி மொமெண்டம் இருக்கும். அடுத்ததாக புதிதாக பார்க்க வேண்டியது இந்த நியூக்ளியர் பவர் செக்டார். இந்த துறைகளில் இப்போ இந்த ஆஸ்திரேலியாவில் நமது பிரதம மந்திரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு இல்லையா,
அதனால் அந்த துறையில் மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ நிஃப்டியை பொறுத்தவரை எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஃப்டி வந்து இந்த டெய்லி ஸ்கேலில் புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. அதேமாரி ஸ்பின்னிங் டாப் கேண்டில் ஆன் வீக்லி ஃப்ரேம்லேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி இருந்தால் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு வாலடைல் வீக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏற்ற இறக்கங்கள் மிகுந்து இருக்கலாம். அதனால் ட்ரேடருக்கு வந்து ஒரு சௌகரியமான வாரமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ மேலும் 24,200 ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இதை வந்து பேங்க் நிஃப்டி நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தெரியறதுனால இதில் நின்னா இதிலிருந்து 24,350 24,500 வரலையும் செல்லக்கூடும். சப்போர்ட்னு பார்த்தோன்னா இந்த 24,050 மற்றும் 23,900 23,900 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அது வந்து 10 டே எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது. புல்லிஷ் ஆன் டெய்லி ஸ்கேலில் இருக்கிறதுனால ஒரு 58,000 ஜோன் வந்து ஒரு அருமையான ஜோன். அதுலேருந்து ஏறினாலும் 1000 பாயிண்ட் ஏறும், இறங்கினாலும் 1000 பாயிண்ட் ஏறும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வீக்கில் நிஃப்டியினுடைய ஏற்ற இறக்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது பேங்க் நிஃப்டி. அதனால் அதில் தெளிவாக இருந்துங்க. ஸோ அதனால் அடுத்த வாரம் ஒரு வாலடைல் மிகுந்த வாரமாக இருந்தாலும் ட்ரேட் பண்ணுவதற்கு ஈஸியாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.